சீமானுக்கு எண்டே கிடையாது. வடிவேல் சொல்லுவார்ல, சீமானுக்கு எண்டே கிடையாது. பொய் சொல்றதுல, புழுகிறதுல, அதாவது நாக்க மடக்கி பேசுறதுல, தன்னை கைது செய்வார்கள் என்றால் திருப்பி கொடுக்கறதுல, இப்படி பேசுவதில் சீமானுக்கு எண்டே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் அவன் ஸ்டேஷன்ல போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வருவான் பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு செய்தியாக தமிழ்நாட்டில் வரும். ஏன்னா இப்ப உள்ள போயிருக்கவன், இனிமே போக போறவன், இப்படி எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறமா கட்சி இதுதானா தம்பி, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி திருந்தி மனம் வருந்தி வெளியில வந்ததுக்கு அப்புறம், ஐயா நாங்க நாம் தமிழர் கட்சியில இல்ல, நாங்க அந்த இடத்துக்கே போகல, எங்களை தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க அப்படி என்று சொல்கிற காலம் 2026க்குள் வரும். இப்ப இந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கமெண்ட்ல திட்டுறது கூட பயப்படுறான், கீழே எழுதுறதுக்கு. ஏன்னா சைபர் கிரைம் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு என்ன பண்றான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக. இவனுங்க என்ன போஸ்ட் போடுறானுங்க, என்ன கமெண்ட் போடுறானுங்க, இவனுங்க யாரு அப்படின்றத காவல்துறை நோண்டி எடுக்க ஆரம்பித்து விட்டது. இது இவனுங்களுக்கு ரொம்ப பெரிய கிளி, அதாவது தொடநடிகை அப்படி என்பதற்கு நாங்க தாங்க தொடநடிகை அப்படின்னு இவனுங்களே ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிருக்காங்க. எப்படி என்னுடைய தம்பிகளை நீங்கள் கைது செய்ய முடியும் அப்படின்னு நீ பொங்கி ஆர்ப்பாட்டம் அப்படியே குதிச்சிருக்க வேணாமா? எதுவுமே பேசல. எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசினா சரி, நான் பேசினா தப்பா அப்படி என்று ஒற்றை வார்த்தையில் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதற்காகத்தான் இந்த வீடியோவே. அதாவது அண்ணன் திருமாவர்களும் சீமான் அவர்களும் ஒன்றா? ஜெய், இது வரைக்கும் பேசின வரைக்கும் ஓகே. சமூக வலைதளங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமானை பத்தியோ சீமானை பத்தியோ இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யாரை பத்தி எழுதினாலும், இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யாரை பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும். நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும். நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும். நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்யணும். இப்போ இந்த ஆடியோவை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இப்படியெல்லாம் பேசுங்க, இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன இந்த மாமா பைய இப்போ ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்கான். இவன் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு முன்ஜாமீன் வாங்கிடுவான். ஆனால் இவன் தூண்டுதலின் பேரால் இப்படிப்பட்ட செயலை செய்த 21 தம்பிகள், அதாவது ஒரு 3 பேரை விட்டுருங்க, சீமான், இந்த இடும்பாவனம் கார்த்தி, அதுக்கப்புறம் இந்த சாட்டை மாமா பையன், இந்த 3 பேரை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த 18 பேரின் நிலை என்ன? அதுல 2 பேர் ரிமாண்டட். அதாவது கேட்க கூட நாதியற்றவர்களாக அந்த 18 பேரும் இப்ப இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொண்டு யாரெல்லாம் இது போல ரொம்ப கேவலமாக, அதாவது ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்பும் வகையில் பேசி இருக்கிறார்கள், அதாவது பதிவிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 41, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட ஒரு காவல்துறையின் விசாரணை வட்டத்துக்குள் வந்திருக்கிறார்கள். நீங்க நான் பேசும்போதே நீங்க ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த 2 நாட்களாக சீமானும் வாயை திறக்கல, நாம் தமிழருடைய அந்த மூளையில்லா ஆமை குஞ்சுகளும் எந்த பதிவையும் போறதுல நிறுத்திட்டானுங்க. இதுதான் இவங்களுடைய தெம்பு திராணி. இவங்கெல்லாம் சொல்லுவானுங்க, மேடையில ஏறி ரெமி மார்ட்டினை போட்டுட்டு என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு கீழே இறங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சீமான், காட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக், இவன் எல்லாருமே அப்படித்தான். இவங்களை நம்பித்தான் இந்த பாவம் இந்த ஆமை குஞ்சுகள் பின்னாடி போய் இப்போது மிகப்பெரிய சிக்கலில் சிக்கி இருக்கிறார்கள். சீமான் முன்ஜாமீன் வாங்கிடுவாங்க, இடும்பாவனம் கார்த்திக்கும் வாங்கிடுவான். ஆனால் இவர்களுடைய நிலை என்ன? இதற்கு முன்னாடி நாம் தமிழரில், அதாவது இந்த மணல் கொள்ளை, இந்த கல்குவாரியில கல் திருடுறாங்க அப்படி என்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கும் போது அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொண்டு சீமானும் சாட்டை துரைமுருகனும் அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக பல பேர் கைது செய்யப்பட்டு உள்ள போய் பெயிலில் எடுக்க ஆள் இல்லாம கதறி கத்தி வெளியில வந்து கட்சியை விட்டு வெளியில போனவங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம், ஆதாரங்களோடு நிறைய பேசியாச்சு. ஆனால் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது சீமானுக்கு 7.5 நாட்டு சனி. என்னன்னா, தொடக்கூடாத இடத்தை போய் தொடறது, என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுறது, நம்மளை யார் கண்டுக்க போறா அப்படின்ற ஒரு தைரியத்தில் பேசுவதில்லை. இது நம்ம மேல வழக்குன்னு வந்தா நம்ம எப்படி ஒன்னாலும் திருப்பி காட்டலாம் அப்படின்றதுதான் இந்த சீமானுடைய கொள்கை. அதாவது சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சம்பந்தமாக சீமான் கிட்ட போய் கேள்வி கேட்கும் போது, நீ பொங்கி இருக்க வேண்டாமா, பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா, எப்படி என்னுடைய தம்பிகளை நீங்கள் கைது செய்ய முடியும் அப்படின்னு நீ பொங்கி ஆர்ப்பாட்டம் அப்படியே குதிச்சிருக்க வேணாமா? எதுவுமே பேசல. எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசினா சரி, நான் பேசினா தப்பா அப்படி என்று ஒற்றை வார்த்தையில் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதற்காகத்தான் இந்த வீடியோவே. அதாவது அண்ணன் திருமாவர்களும் சீமான் அவர்களும் ஒன்றா? ஜெய், இது வரைக்கும் பேசின வரைக்கும் ஓகே. நீ வந்து அண்ணன் திருமாவோடு ஒப்பிட்டு பேசுவதெல்லாம் வந்து கேட்கவே காது கூசுது. அண்ணன் திருமா அவர்கள் பொது மேடைகளில் காவல்துறையை கண்டித்து பேசி இருக்கிறார். இங்கே இருக்கிற காவல்துறை ஒடுக்கப்பட்ட மக்களை சாதிய ரீதியாக
அழுத்தம் கொடுக்கும்போது, தாக்குதல் நடக்கும் போது காவல்துறையும் கூடவே இருந்து ஏவல் துறையாக செயல்படுகிறது. அவங்களும் அடிக்கிறாங்க, அவங்களும் அவங்க பங்குக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை அடிக்கிறார்கள் அப்படின்னு அண்ணன் திருமா அவர்கள் பல மேடையில் பேசியிருக்கிறார், குரல் கொடுத்திருக்கிறார், கண்டித்திருக்கிறார். போலீஸை தனியாவே கண்டனத்துக்குரியவர்கள் என்று கூட பொது மேடைகளில் முழங்கி இருக்கிறார். இது எல்லாமே சமூக நீதிக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து முன்னிட்டு இருக்கிறார். அவர் பேசினது சமூக நீதிக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. சீமான் பேசுனது யாருக்காக? இவன் காளியம்மால மசுறு பிசுறுன்றதுக்காகவும், இவன் குடிக்கிற சரக்கு ரெமிமாத்தின் பிராண்ட்ன்றது வெளியே வந்ததுக்காகவும், சீமான் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியன் என்பது இந்த ஆடியோக்கள் மூலமாக வெளிவந்ததற்காக ஒரு மாவட்டத்தையே கட்டி ஆட்சி செய்கிற ஒரு எஸ்பியை சாதிய ரீதியாக ஒருமையில் திட்டி பேசியிருக்கிற நீ யாருக்காக? உனக்காக. நீ செஞ்சது தப்பு. குடி போதையில என்ன பேசுறன்னு தெரியாம பேசிட்டு அந்த ஆடியோ வெளியே வந்த உடனே அது என்னுடைய குரல் தான் அப்படின்னு மட்டும் சொன்னதில்லாமல் காவல்துறையை ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிற. நீ யாருக்காக பேசின? உனக்காக பேசின ராஜா. உன்னை சிறைப்படுத்துவதற்காக இந்த ஒரு வழக்கே போதுமானது. ஆனால் காவல்துறை அவ்வளவு சீக்கிரம் சீமானை கைது செய்ய மாட்டார்கள். ஏன்னா பொறுத்திருப்பார்கள். சீமானை ஓட விடுவார்கள், ஓட விட்டு பேச விடுவார்கள், பேச விட்டு பொறுத்திருந்து ஆதாரங்களை திரட்டி. இப்போ சவுக்கு சங்கர் பாவம் பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளை யாரும் கேட்கல, நம்மளை யாரும் ஒண்ணும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேச்சுகளை பேசிட்டு கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசின அப்படின்ற மாதிரி இன்றைக்கு வெளியில வர முடியல. அத்தனை வழக்குகள் எல்லாமே முன்னாடி போட்டு இருக்கோம். அன்றைக்கு கொடுத்திருப்பார்கள், வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும், எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. ஆனா வெளியே அதை அரெஸ்ட் பண்ணாம அப்படியே வச்சிருந்திருப்பாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா போட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல சீமானுக்கும் அந்த நிலை மிக விரைவில் வரும். இப்ப இந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கமெண்ட்ல திட்டுறது கூட பயப்படுறான், கீழே எழுதுறதுக்கு. ஏன்னா சைபர் கிரைம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு என்ன பண்றான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக. இவனுங்க என்ன போஸ்ட் போடுறானுங்க, என்ன கமெண்ட் போடுறானுங்க, இவனுங்க யாரு அப்படின்றத காவல்துறை நோண்டி எடுக்க ஆரம்பித்து விட்டது. இது இவனுங்களுக்கு ரொம்ப பெரிய கிளி, அதாவது தொடநடிகை அப்படி என்பதற்கு நாங்க தாங்க தொடநடிகை அப்படின்னு இவனுங்களே ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிருக்காங்க. அடுத்ததாக இந்த கரிக்கஞ்சி சோத்துக்கு செத்தவன் இடும்பாவனம் கார்த்திக், இவனை கூப்பிட்டு வச்சு ஒரு நேர்காணல்ல சும்மா கிழின்னு கிழிச்சு விட்டு இருக்காரு ஒரு நெறியாளர். அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மேடையில போய் இப்படி எல்லாம் பேசலாமாயா? இதெல்லாம் ஒரு நியாயமா? நீ எல்லாம் தலைமை பண்புக்கே தகுதி இல்லாதவன்றது அந்த ரேஞ்சில டோன் போன உடனே இடும்பாவனம் கார்த்திக் எடுத்தான் பாருங்க ஒரு பேரு. அதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுச்சு. என்னன்னா இவன் எடுத்த பேர் யார் தெரியுமா? தந்தை பெரியாரின் பெயரை எடுக்கலாம். அதாவது தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலத்தில் சூத்திரன் அப்படி என்ற ஒரு பேரை இன்னொரு மொழியில, அதாவது வேசி மகன் அப்படி என்று அவர் மேடையில பேசலையா? ஐயா பெரியார் அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர். டேய், எங்களுடைய தந்தை பெரியார் பேசினாரு, அந்த சூத்திர பட்டத்தை நான் ஒழிப்பேன்னாரு. வேசி மகன் நீ எப்பதான் எனக்கு பேர் வைக்கலான்னு கேட்டாரு. எங்களுக்காக போராடிய தலைவர் தந்தை பெரியார். அவர் பேசுனதுக்கும் உங்க வீட்டு பிரச்சனை, உங்க வீட்டுல நடக்கிற அந்த பொண்ணுங்களை ஏமாத்தி கெடுக்கிற ஏமாத்துக்கிற இந்த வேலைக்கு இந்த ஆடியோ வெளியே வந்ததுக்கெல்லாம் ஒரு பொது மேடை போட்டு நீங்க மாற்றம் பேசிடுங்க, உங்களை விட்டு போயிடுவாங்க. தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படி என்று சொன்ன இந்த கூட்டம் இன்னைக்கு எங்க வந்து நிற்கிறாங்க பாத்தீங்களா? தந்தை பெரியார், ஐயா தந்தை பெரியார். ஆமா, அவர் என்றைக்குமே தந்தை பெரியார். நீ என்னைக்கா இருந்தாலும் தந்தை பெரியார் காலில் விழுவன்னு எனக்கு தெரியும். அது இன்னைக்கு விழுந்திருக்க. அப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த சீமான், இடும்பாவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன் என்ன நிலைப்பாடு வேணாலும் எடுப்பானுங்க, என்ன வேலை வேணாலும் செய்வானுங்க. இது தெரியாம இந்த ஆமை குஞ்சுகள் இதுக்கு மேல பாவம், அந்த 2 நாள்லயே பாவம் 48 மணி நேரத்துல இந்த நாம் தமிழர் ஆமை குஞ்சுகள்லாம் ரொம்ப நடிப்பு போயிருக்காங்க. நான் முன்னொரு வீடியோலயே சொல்லியிருப்பேன், இணையதளத்தில் மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் இந்த நாம் தமிழர் சோம்பிகள், ஆமை குஞ்சுகள். இவனுக்கு களத்துல இறங்கி கள அரசியல் எப்படி இருக்குன்னு இவங்களுக்கு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. ஒரு கைது எப்படி இருக்கும், ஒரு ரிமாண்ட் எப்படி இருக்கும், பெயில்ல வெளியில வரணும், வெளியில வந்ததுக்கு அப்புறம் வழக்குல ஆஜராகணும், வழக்குல ஆஜராகி அந்த வழக்கு முடிகிற வரை எவ்வளவு போராட்டம் அப்படி என்பது இவங்களுக்கு தெரியல. அதோட விளைவு நம்ம நம்ம என்ன வேணா எழுதிட்டு போலாம், நம்ம என்ன வேணாலும் எழுதிட்டு போலாம், யார வேணாலும் மிரட்டலாம். யார? எஸ்பி வருண்குமார் அவர்களை, அதாவது பிரசன்ட்ல ஒரு மாவட்டத்தையே கட்டி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை குடும்பத்தோட செத்துருங்க, இல்லாட்டி நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் தெரியாது. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நேயர்கள் மன்னிக்கவும். ஏய் சீமான், ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ இல்ல உன் தலைமுறையே, அதாவது நீ, உன் பையன், உன் பையனுக்கு பையன், இப்படி எத்தனை பேர் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் திராவிடத்தை எதிர்த்து முதல்வராக ஒருவர் வரவே முடியாது. அது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது
இவர் அப்படியே முதல்வரா வந்து இந்த இப்ப வீடியோ போறோம் இல்லையா, நாங்க இவரை எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லாரையும், அது தம்பி நீ வாப்பா, நீ தானே என்னை பத்தி பேசின, நீ தானே என்ன ஆம குஞ்சுன்னு சொன்ன, வா உள்ள போ அப்படின்னு வர. டேய் சட்டம் தெரியுமாடா உனக்கு? ஏன்னா நீ முதல்வர் ஆவ அப்படின்னு சொல்றதே ஒரு கனவு. அப்படி ஆனாலும் நீ எங்களை ஒண்ணும் புடுங்க முடியாது. எங்களுக்கு சட்ட அறிவு இருக்கு. தந்தை பெரியார் கொடுத்த அதாவது புரிந்து கொள்கிற தன்மை இருக்கிறது. தந்தை பெரியார் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் வந்து சமூக நீதியை சமூகத்தில் கெட்டுவிடக் கூடாது அப்படின்னு நாங்க பாடுபடுறோம். நீ என்னடான்னா அதாவது சாதிய குடிபெருமன் பேசுவான். இவர் எம்எம்ஆர்டியும் பிடிப்பானுங்க, மது ஒழிப்புக்காக போராட்டம் நடத்துவான். பெண்களை ஏமாற்றி அவர்கள் வந்து வாழ்க்கையை நாசம் பண்ணி அவங்களை அழிச்சிருவானுங்க. ஆனா இவங்க வந்து பெண் உரிமையை வந்து மேடையில பேசுவாங்க வாழ்க்கையே. நான் முதலமைச்சர் ஆனால் பெண்கள் எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கலாம், ஆண்கள் தான் பயந்துட்டு இருக்கணும்னு. டேய் ராஜா, உன் பல்பு இங்க எரியாது. அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, வரப்புல இருக்கிற புல்ல இருக்கு தெரியாதவன் பருப்புல இருக்கிற கல் எடுத்தானா போடா. டேய் அந்த கதை தான் உங்க கதை. ஆக நாம் தமிழர் சீமானின் ஆணு குஞ்சுகளுக்கு, அதாவது சீமானுக்கு எண்டே கிடையாது. வடிவேல் சொல்லுவார்ல, சீமானுக்கு எண்டே கிடையாது. பொய் சொல்றதுல, புழுகிறதுல, அதாவது நாக்க மடக்கி பேசுறதுல, தன்னை கைது செய்வார்கள் என்றால் திருப்பி கொடுக்கறதுல, இப்படி பேசுவதில் சீமானுக்கு எண்டே கிடையாது. ஆனால் இவரை நம்பி பின்னால் போகிற இந்த ஆமை குஞ்சுகளுக்கு என்ன கதி அப்படி என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னும் 2026 தேர்தலுக்குள் நாம் தமிழர் கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் அவன் ஸ்டேஷன்ல போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வருவான் பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு செய்தியாக தமிழ்நாட்டில் வரும். ஏன்னா இப்ப உள்ள போயிருக்கவன், இனிமே போக போறவன், இப்படி எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறமா கட்சி இதுதானா தம்பி, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி திருந்தி மனம் வருந்தி வெளியில வந்ததுக்கு அப்புறம், ஐயா நாங்க நாம் தமிழர் கட்சியில இல்ல, நாங்க அந்த இடத்துக்கே போகல, எங்களை தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க அப்படி என்று சொல்கிற காலம் 2026க்குள் வரும். அது மிகப்பெரிய செய்தியாக ஊடகங்களில் வரும் என்பதை நாம் முன்கூட்டியே இந்த நேரத்தில் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். அப்படி ஒரு நிகழ்வும் நடக்கும். சீமானும் கைது செய்யப்படுவார். அவர் கடைசி வரைக்கும் அரசியல் இருப்பார். புது புது வேட்பாளர்களை நிறுத்துவார். பல பல கதைகளை சொல்வார். நிறைய வடைகளை சுடுவார். சுட்டு அவரு அதை வந்து திறநதியாக மாற்றுவார். திறநதியாக மாற்றி அவரும் அவர் கொண்டாட்டியும் அவர் பிள்ளையும் நல்லா இருப்பாங்க. அவருக்காக உழைக்கிற ஆமை குஞ்சுகள் கடைசி வரை அப்படியே கடக்க வேண்டியதுதான். ஆக இனிமேலாவது தலைவர் கலைஞர் அவர்களையோ முதல்வர் அவர்களையோ ரொம்ப இழிவாக பேசுவது, தந்தை பெரியார் அவர்களை கண்ணியமற்ற முறையில் பேசுவது, அண்ணன் எழுச்சி தமிழர் சீமான் அவர்களை ஒப்பிட்டு பேசுவது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு திரள் நிதியை ஒழுங்காக பிச்சை எடுக்கிற வேலையை பாருங்க. அதை பாருங்க, அது போதும் உங்களுக்கு. அதை செஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படி என்று கூறிக்கொண்டு, இப்படிப்பட்ட போலி முகத்திரைகளை தொடர்ந்து கிழித்து கொண்டே இருப்போம். தந்தை பெரியாரின் நமக்கு கொடுத்த அந்த தடியை கொண்டு அப்படி என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே #7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.